ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் மிஸ்டர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு வெயிட் லாஸ் பவுடரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் 24 வயசு ஒரு பொண்ணு, அவங்க இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி லிவர் டேமேஜ் ஆகி இறந்தும் போயிருக்காங்க. க்ளோஸ்ட் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்து அதிகமாயிடுச்சு அவங்களுக்கு. சரி ப்ரோ, எதை எடுத்தாலுமே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. சரி, அப்போ நாங்கள் என்னதான் பண்றதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கோச்கிட்ட ஜாயின் பண்ணுங்க. அவருக்கு ஒரு பேசிக் நாலேஜ் ஆச்சு இருக்கான்னு பாருங்க. வெறும் சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சு நம்பாதீங்க ஒருத்தங்களை. எனக்கு தெரிஞ்சு மட்டுமே நம்ம இன்ஸ்டாகிராமே யூடியூபே ஸ்க்ரால் பண்ணாலே அவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க ஃபிட்னஸ்ல. இவங்கெல்லாம் உண்மையாவே படிச்சு வந்தாங்களா, இல்ல ட்ரைனிங் எடுத்தாங்களா, இல்ல ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இது மட்டும் இல்லாம நிறைய பேர் காசை கொடுத்து சர்டிபிகேட் வாங்குற ஆளுங்களும் இருக்காங்க. அதுல என்கிட்டயும் ஒரு சர்டிபிகேட் இருக்கு. அது என்னன்றதை இப்போ ஃபுல்லா பார்க்கணும். நான் சொன்னது இந்த சர்டிபிகேட்டை பத்தி தான். இது எப்படின்னா, நான் எக்ஸாம் எழுதல, நான் கிளாஸ் அட்டன் பண்ணல, நான் ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் நான் பே பண்ணேன். அவங்க என்கிட்ட என்னன்னு கோட் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கும், கொஸ்டின்ஸ் இருக்கும், நீங்க சொன்னோன்னே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதுதான் நடக்கல. நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் பே பண்ணேன், 3 மந்த் 4 மந்த் ஆச்சு. தென் அவங்க என்கிட்ட சர்டிஃபிகேட். இப்போ இந்த மாதிரியே ஊர் ஃபுல்லா எல்லாரும் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுட்டு நான் ட்ரைனர் அப்படின்னு சொல்லி ஏமாத்துற கேங்ஸும் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி டிப்ளமோ, பீக் வீக், அனபாலிக்ஸ், பிளட் டெஸ்ட், ஹைப்போட்ராஃபி, இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன், நேஷனல் சர்டிஃபிகேஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமா சர்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. வாங்கி செவத்துல மாட்டிக்கிறாங்களே தவிர ஜீரோ காப்ல மினிமம் காப்ஸ் இருக்குன்ற ஒரு அறிவு கூட இல்லாத ட்ரைனர்ஸை தான் நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி காசை கொடுத்து சர்டிஃபிகேட்டை வாங்கி மாட்டிருக்கவங்க ஃபிட்னஸ் நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நீங்க உங்களோட ஃபுட்டையும் உங்க ஸ்லீப்பையும் உங்களோட ஒர்க் அவுட்ஸையும் ப்ராப்பர் ஆக்கினாலே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டெராய்ட்ஸை எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அது இவங்க நம்புறது மட்டும் இல்லாம நார்மலா இருக்க கிளைண்ட்ஸையும் அவங்களோட மைண்ட் செட்ல வந்து திணிக்கவும் செய்வாங்க. அப்படி நடந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நீங்கள் கேட்க போறீங்க. கேட்டுட்டு வாங்க. இல்ல மது, இது எதை வச்சு இவங்க வந்து ஸ்டெராய்டு யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. 1.5 வருஷமா ஃபுல் டயட் ஃபுல் டெடிகேஷனோட நம்ம ஒர்க் அவுட் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ்வளவு ஹியூஜாவா இருக்கேன். என்னோட மசில் குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. இல்ல என்ன இது ஒரு பேசிக்கா இது கூட தெரியல அப்படின்னா என்ன ஜிம் வச்சு என்னத்த பண்றாங்கன்னு ஒன்றும் புரியல. ரெண்டாவது ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்களே. அப்ப நான் இவ்வளவு நாள் என்ன பார்த்து மோட்டிவேட் ஆனவங்க என்ன நினைப்பாங்க? அப்போ வந்து நம்ம ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தாதான் இந்த சேஞ்ச் எடுத்து வர முடியும், ஃபுட்டு டயட்டு ஒர்க் அவுட் இல்ல அது சொல்லி கொடுக்குறவங்கலாம் எதுவுமே இல்லை அப்படின்றத நினைக்கணும். ஊசியை குத்துனா போதும் வெயிட் லாஸ் ஆயிடும். இது எப்படி தெரியுமா இருக்கு? காலைல எழுந்தோடனே இந்த சுடு தண்ணியில லெமன் போட்டு சாப்பிடுங்க, வெயிட் லாஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் இல்லை, எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து நம்ம மசில்ல லூஸ் பண்ணாம வெறும் ஃபேட்டை மட்டும் கட் பண்ணி 1 2 நாள்ல அது நடந்துச்சு. அப்படி அப்படி மேஜிக் மாதிரி. இதுக்காக எத்தனை நாள் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணோம், எவ்வளவு டயட் எடுத்தோம், எது செட் ஆகுது செட் ஆகல, நம்மளோட அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். பாட்டுக்கு வராங்க. எல்லாம் தெரியும் எங்களுக்கு. எல்லாம் ஸ்டெராய்ட்ஸ் தானே, லிவர் போயிடும், கிட்னி போயிடும், ஹார்ட்டுக்கு நாள் நின்றும், அதெல்லாம் தெரியுமே எங்களுக்கு. அதனாலதான் நாங்க எடுக்கல, தேவையில்லை அப்படின்ட்டு. நம்ம வந்து ஒரு ஃபிட்னஸ்க்காக இருக்கோம், கத்துக்கிறோம். ஸோ எப்படி நம்ம அதை வாழ்றது, இவ்வளவு ஃபிட்டா எப்படி வாழ்றது, லைஃப் ஸ்டைலுக்குள்ள எப்படி எடுத்துட்டு வருதுன்னு இவ்வளவு நாள் அதை கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சால்ட்டா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படிதான் ஒரு கோச் கிட்ட ஒரு 18 வயசு பையன் போகிறான். போயிட்டு எனக்கு ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த கோச் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் பாருங்க. எனக்கு ஒரு 18 இயர்ஸா இருக்கும்போது ஒரு ட்ரைனர் கிட்ட ட்ரெயின் ஆனேன். அவரோட பேரை சொல்ல விரும்பல. அவர்கிட்ட எக்கச்சக்கமான சர்டிபிகேட்ஸ் இருந்தது. இது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ அவ்வளோ சர்டிபிகேட் இருந்தும் அவர் வந்து ஒரு மட்டமான டயட்டும் ஓவர் டோஸ் மெட்டும் கொடுத்தாரு ஒரு 18 வயசு பையனுக்கு. கிராஷ் டயட்டு. அதுல வந்து ஓரளவுக்கு நான் சுமாரா ஆரம்பிச்சாலும் அந்த டயட் வந்து எப்படி போச்சுன்னா, கார்பு இல்லாம முடிஞ்சது. கார்பே இல்லாத டயட்டு வித் அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ். டைனபால் எடுத்தேன், அதுவும் ஓவர் டோஸ் அண்ட் ஓரல். ஸோ உங்களுக்கே தெரியும் ஹவுலி டாக்ஸிக் இட் இஸ். அதை முடிச்சுட்டு எனக்கு பிசிடி கூட கொடுக்கல, விச் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்ட் மை ஹார்மோன் லெவல்ஸ். எனக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஃபுல் ஆடியோ கேட்டிங்கல்ல, இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், அது எப்படி ப்ரோ காசு கொடுத்து முதல்ல சர்டிஃபிகேட் வாங்குறாங்க அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு போன வீடியோவில் காமிச்சிருப்பேன், நானும் அதில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி தான் இருந்தேன். இப்போ நான் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன்றதுக்காக நான் குவாலிஃபைடா? இப்போ ஒரு குவாலிஃபைட்னா ஒன்று ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கணும், இல்லை ப்ராக்டிக்கலில் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுமே பண்ணாமல் ஒரு வீடியோஸை ரெக்கார்ட் மட்டும் பண்ணி அதை உங்களை பார்க்க வச்சு வெறும் அதை பார்த்தா மட்டுமே நீ ஒரு குவாலிஃபைடான இன்டர்நேஷ்னல் கோச்னு சொல்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியும். சும்மா ஒரு கோச் வந்துட்டு எனக்கு டேப்லெட் கொடுத்தாருன்னு வாயில போட்டுக்காம, ஊசி கொடுக்குறாருன்ட்டு முதுகுல குத்திக்காம, முதல்ல கொஸ்டின் கேளுங்க. ஒன்றும் இல்லை, 1000 கொஸ்டின் கேளுங்க. கொஸ்டின் கேட்டு இதனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும்,
அப்படி சைடு எஃபெக்ட்ஸ் வந்தால் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுவோம் அப்படின்ற நாலேஜை முதல்ல கெயின் பண்ணுங்க. அப்படி எதுவுமே பண்ணாமல் ஒருத்தர் பிரெயின்டாக நம்பி போயிட்டு ஏமாறாதீங்க. இந்த பிள்ளைகா வேலைலாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு, துணியை உருவிட்டு ஓட விட்டுரும்.